உங்களுக்கு விரோதமானவர்கள், இல்லை என்றால் உங்களுடைய சொந்தங்கள் பலர். இவனுக்கு யார் துணை செய்ய போறா, இவனுக்கு யார் இருக்கிறா, இல்லைன்னா இந்த மனுஷிக்கு யார் துணை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாட்களும் உங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த தாவீதுனுடைய ஜெபத்தின்படியே உங்களுக்கு துணை செய்கிறவர் கர்த்தர், உங்களை தேற்றுகிறவர் கர்த்தர் என்கிறதை ஆமென் பகைஞர்கள் கண்டு வெட்கப்படும்படி ஒரு அனுகூலமான அடையாளத்தை நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென் கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறார் என்கிறதை வெகு சீக்கிரத்திலே நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்கு துணை செய்கிறதை மனிதர்கள் பார்க்க போகிறார்கள், உங்களை வெட்கப்படுத்தினவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு ஒருவர் துணை செய்ய போகிறார், அது வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லி இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்க போகிறது. உங்களுக்கு ஒருவர் துணை செய்கிறார் என்கிறதை எதிரிகள் கண்டுகொள்ள போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஏசேக்கு என்கிற துறவை தோண்டுகிறான், சித்னா என்கிற துறவை தோண்டுகிறான். அப்பொழுது ஏசேக்கிலே அவனோட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், சித்னாவிலே அவனோடு வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஈசாக்குனுடையது தான் இந்த துறவுன்றதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்க எழுதப்பட்டிருக்கிற பத்திரம் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்தா ஒருவேளை அந்த பத்திரம் வந்து கிழிஞ்சு போயிருச்சு, தண்ணியில் அடிச்சு போயிருச்சு, அவங்க தீ அதை மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி பத்திரம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஒருவேளை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் பத்திரங்கள் எழுதும் போது அவங்க கையில இல்ல பேப்பர்ல எல்லாம் எழுதுறது இல்லை. அவங்க ஒரு பெரிய தோட்டத்துல இருக்கிற கிணத்துல அங்க இருக்கிற பாறையில எழுதி வைப்பாங்க. அந்த பாறை இருக்கிற இடத்துல கிணறை தோண்டி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கிற கல்வெட்டுகளில் இவ்வளவு ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா இவ்வளவு இடம் இந்த நபருக்கும் அவருடைய பின்வரும் சந்ததிக்கும் இது நிரந்தரமாய் கொடுக்கப்பட வேண்டியது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசேக்கில் இந்த ஈசாக்கு துறவு தோண்டும் போது அது தன்னுடைய தகப்பனாருடைய துறவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அழியாத எழுத்து, அது கையினாலே அழிக்க முடியாது, அதை தீனாலே அழிக்க முடியாது. ஆனா அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். சித்னாவிலும் அதே போல இருக்கிறது. எவிடன்ஸ் இருந்தும் நன்மைன்னு தெரிந்தும் அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ஏன் அப்படின்னு சொன்னா, இவனுக்கு துணை செய்கிறதற்கு யாரும் இல்லை, அவனுக்கு கேட்கிறதற்கு யாரும் இல்லை, அவனுக்காக யார் நிப்பா, அவனுக்காக யார் சண்டை போடுவா, அவனுக்காக யார் வழக்காடுவா அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்தார்கள். எதிரிகள் அப்படிதான் நினைச்சு வந்தாங்க. அதனாலதான் ஏசேக்கை விட்டு சித்னா விட்டு அவனை துரத்துனாங்க. ஆனால் ரெகோபோத் என்கிற இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்காக கேட்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம், உனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம், உனக்காக பரிந்து பேசுகிறது ஒருத்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவாதி தேவன் வாக்கு கொடுக்கிறார், உங்க பிள்ளைகளுக்காக கேட்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிறதை உங்களுடைய சத்துருக்கள் காண போகிறார்கள், சொந்தங்கள் காண போகிறார்கள். உங்களுக்காக கேட்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார் என்கிறதை நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்க எங்கு போனாலும் யார் உங்களுக்கு துணை நிற்பார் என்றால் கர்த்தர் துணை நிற்பார். நீங்கள் ஒருவேளை அங்கே சிங்க கெபிக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் அங்கே உங்களுக்கு துணை நிற்பார். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்கள் தேவன் எனக்கு துணை செய்கிற கர்த்தர். ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் துணை செய்கிற தேவன்.